அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு ஹெல்தி ஹோம் சமையலில் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்கு 300 கிராம் ஹக்கா நூடுல்ஸ், அரை கேரட் இதை மாதிரி நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுப்போம். அரை குடமிளகா, மஞ்சளில் அரை குடமிளகா, பச்சையில் அரை குடமிளகாயை வந்து இது மாதிரி நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாளில் உள்ள அடியில் உள்ள வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிப்போம். அதே மாதிரி வெங்காயத்தாளை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து 150 கிராம், மொத்தமாக 300 கிராமுக்கு ஒரு 200 கிராம் நம்ம காய்கறி சேர்த்துப்போம். 10 பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுப்போம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே இதில் நம்ம உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். நூடுல்ஸ் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இந்த நூடுல்ஸ் பாக்கெட் வந்து நான் சின்ன சின்ன இதாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்து 100 கிராம் இருக்குது. நான் அப்படியே போட்டுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணி இருந்தால் தான் நூடுல்ஸை நம்மளுக்கு வேகும்போது குழகுழப்பு இல்லாமல் நல்லா வேகும். டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும் நூடுல்ஸை. நம்மளுக்கு ரொம்ப குழச்சிடக்கூடாது நூடுல்ஸை. எப்போதும் நம்ம பொல பொலன்னு இருக்கணும். நம்மளுக்கு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி பார்த்திங்கன்னா கஞ்சி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். கஞ்சி வர ஆரம்பிச்சிட்டு தண்ணியில் இப்படி இருந்தாலே நம்மளுக்கு வெந்துடும் உடனே. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வந்துடும். இப்போ இந்த சூட்டோட லேசாக மேலே பச்சை தண்ணி ஊற்றிப்போம். நூடுல்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டார்ச் எல்லாம் வந்துடும் நம்மளுக்கு வெளியில். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸில் தண்ணி ஊற்றிருக்கனால இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. ஏன்னா அதில் இருந்த மாவு எல்லாமே நம்மளுக்கு வெளில போயிட்டு. அதோட இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு நூடுல்ஸ் வரும். இதை மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இதை மாதிரி ஒரு குழிவான பேன் எடுத்துப்போம். அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துப்போம். நம்ம ஹையில் வச்சு வதக்கிப்போம். ஓரளவு பூண்டு செவந்தோடனே இதில் வெங்காயம் சேர்த்துப்போம். இதோட கேரட், அப்புறம் கேபேஜ் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ கேப்சிகம் சேர்த்துப்போம். கேரட்டும் நம்மளுக்கு கேபேஜும் 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் குடமிளகா சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு நல்லா ஹாஃப் குக் தான். காய்க்கு தேவையான அளவு சால்ட்,
ஒரு 1 மினிட் நம்ம இதை வதக்கிப்போம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ். இப்போ ஓரளவு நம்மளுக்கு எல்லாமே குக் ஆகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட நம்ம இப்போ வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துப்போம். இதோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம நிறைய அளவில் கலரும் போது நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்பூனும் ஒரு ஃபோக்கும் வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயும் இதுவும் நல்லா நம்மளுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ செஞ்சதில் பாதி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி கார்லிக் சாஸ் ரெடி பண்ணிடுவோம். நான் எனக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். சாதாரண சில்லி பவுடர் கொஞ்சம் உரப்பாக இருக்குங்கிறதுனால இந்த இதை எடுத்துப்போம். நம்ம இதில் வந்து கலர் இருக்குமே தவிர நம்மளுக்கு உரப்பு இருக்காது. உரப்புக்காக சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தேன், இதோட 4 பூண்டு பல்லு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரை பல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவு இந்த நூடுல்ஸில் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம தேய்ச்சி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான கலரில் கிடச்சிருக்கு. டோட்டலாக ரெண்டுமே வேறு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹக்கா நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.